பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில யூத வியாபாரிகள், இந்த முன் வேதங்களை கற்றறிந்தவர், ஒரு யூத வியாபாரி சொல்லுவாராம், ஒரு அதிசய குழந்தை பிறக்கும் மக்கால எதுவும் பிறந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானார் பிறந்த அந்த இரவு, இப்போ நேற்று இரவு ஏதேனும் குழந்தை பிறந்திருக்கிறதா, குறைசிகள்லாம் போய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு எங்கே பிறக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் சில நபர்கள் நல்ல ஊர்ஜிதமாக விசாரித்து சொல்லுவார்கள், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, முகமது என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது, தந்தை அப்துல்லா. இப்போ அப்துல்லா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, முகமது என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தையின் இரு தோள்களுக்கிடையில் முத்திரை இருக்கிறது. இவ்வளவு செய்திகள் முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்திகள். இப்போ இறுதி நபிகள் நாயகம் என்பதற்கு அந்த ஆதாரபூர்வமான தகவலாக இது கண்டிப்பித்தவர்களே. இப்போ அந்த யூத வியாபாரி என்னை கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ குழந்தை முகமது கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. பார்த்துட்டு சொல்லுவாராம், கடைசி நபி பனு இஸ்ராயில் எங்கள் யூத இனத்தில் வர வேண்டும் என்று இவ்வளவு காலமும் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். கடைசி நபி எங்கள் இனத்தில் வருவார், கடைசி மார்க்கம் எங்களது மார்க்கமாக இருக்கும் என்று நாங்கள் ஆவல் கொண்டிருந்தோம். ஆனால் ஹஜ்ரத் இஸ்மாயிலின் பரம்பரையில் இறுதி நபி வந்துவிட்டாரே என்று சொல்லிவிட்டு அவரது நிராசையை வெளிப்படுத்தி விட்டு போனார் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இப்ப நபிகள் நாயகம் இறுதி நபி